தனித்தனியாக நாட்டியம் வேண்டும். நீங்கள் பார்க்க வேண்டும். நான் பார்க்க வந்திருக்கேன். ஒண்டி எங்கிட்ட போய் என்ன பண்ண போறீங்க? சரி, எதுக்காக வரவழைச்சீங்க? நாரத மகா முனிவர் வந்திருக்கிறார். மணமகிழ வேண்டும் என்பதற்காக ஆடல் பாடல வினயத்தோடு ஆபாசத்தை தவிர்த்து அரங்கேற்றமாக வராத சாமி வந்திருக்கிறார். யார மகா முனிவர்?
அதான இடம். என்ன கேட்டு வந்தா? இல்லை, பார்ப்பதற்கு புதுமையாக. ஏய், இப்ப பார்ப்போம். அடிக்காரா? ஏன் தவறாக நடக்கிறாய்? பார்ப்பதற்கு இவளை என் மகள் போல் இருக்கிறார். உண்மைதான் நினைச்சுங்க. இந்திய அரசியல் சட்டம் ஒண்ணு சொல்லுது. என்ன? 2 வீலர் ஓட்டுறதுக்கு தனி லைசன்ஸ். ஆமா. கார் வேன் ஓட்டுறதுக்கு தனி லைசன்ஸ். தெரியுமே. பஸ் லாரி ஓட்டுறது தனி லைசன்ஸ். ஆமா. எல்லாரே போடாத நீ எப்படி காரை சொல்லி ஓட்ட போற? இல்லை, சிறப்போடு இருக்கிறது. அந்தாலும் ஏன் தெரியுமா அப்பப்ப ஏன் ஓடிறாரு? உள்ள டீ வந்துக்குது. எதனா உள்ள முடிச்சுட்டு உள்ள போய் டீ குடிக்கிறாரு. அவங்கவுங்களுக்கு கொண்டாந்து அவங்கவுங்களுக்கு இருக்கும். இல்ல, நான் உள்ள போகும்போது ஆறி போகுதுப்பா. ஆறி போகுது. கண்டுகளிக்க வேண்டும். பண்ணது நான் தவறி. இப்ப நீ எது கோவப்பட்டு உள்ள போட்டு எனக்கு தெரியும். எவனு வேணும் டீ கூட இவனு கொடுக்காது. சாப்பாடு மட்டும்தான் வைப்பேன். நாங்க குழம்பு ஊத்தி உங்களை கிளாரி அடிப்போம். பெருமையும் தெரியாதவருக்கு தெரியாதம்மா. ஐயா ஆட்டி பிச்சு உதற வேண்டும். அப்படியா? நீங்க ஆறு ஆட்டத்தில் நட்டுக்கணும். அதான் சொன்னேன். கலப்புங்கள். அது வாட்டர் கிளாஸ் போடுது. நான் அசிங்கப்படுத்தி நீ கை தட்டிக்கிற. சாமி டீ சாப்பிடுங்க வாங்க. ஏய் அடிக்கடே. தாயே இருக்க பத்து ஜிலேபி தான்டா டேய். என்னது? என்ன சொல்றாங்க? என்ன கடை சொல்றா?
நீ எந்த கட்சி வாங்கி சாப்பிடுறா? அதே போலதான் அவங்களும் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கிறாங்க. கம்னுடுறா, நல்லது நினைக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. உன்னுக்கே இந்த பொறாம பச்சிருக்கு. தேவலோகத்தில் தினந்தோறும் தேவர் அனைவரும் மகிழ் வைக்க வேண்டும் என்பதற்காக நாட்டியத்தை சிறந்தவர் நீங்கள் ஒருவர். தேவ என்று இருக்கிறார். அதை பத்தியா இன்னத்துக்கு சிச்சி கிடக்கிற பார்த்தா சீப்பு எடுத்து இல்ல, இன்னத்துக்கு சிச்சி கிடக்குறா. மகாபலி வந்திருக்கிறார். என்ன பண்ணிட்டு போன்ற இங்க பண்ணு என்ன சொல்லி எனக்கு ஒன்று புரியல. இப்படியே யாரை அவமானம் செய்தீர்கள். ரெண்டு பேருக்கு வேலை காட்டிடுவேன். இன்னும் என் வேலையை பார்க்கலையா? என் வேலையை நான் காமிச்சு ஆரம்பிச்சேன். நாய் கட்டிக்கிறது பூஜை பார்க்கலாம். சொல்லுங்க. கிள்ளி 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 கண்டுடா. நீ 3 அப்படி எல்லாரும் காமிக்கணும். என்ன கொடுத்தேன்? ஆடல் பாடல் அபிநயம் இவ்வளவுதானே? அவ்வளவுதான். இது தெளிவா சொல்லக்கூடாதா? அவனுக்கு தெரியாம கொடுத்து
நான் போஸ்ட் மாடத்துல இருந்து வந்தேனா என்ன பண்ண நான் ஜிஹெச்ல தான் இருந்தேன் ஒத்துக்கிறேன். ஆனா நீ தான் போஸ்ட் மாடத்துல இருந்த. சரி அதெல்லாம் விடு. உடம்பு நான் வீக் ஆயிடுச்சுடா. எனக்கு ஏன்டா உடம்பு வீக் ஆகுது? கவலைப்படாத, என் வீட்டுக்கு வா. என்ன பண்ற? பூஸ்ட், ஆர்லிக்ஸ், போன்விட்டா, யூரியா, பொட்டாசியம், காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அது என்ன விளையாட பயிர்? அது யூரியா, பொட்டாசியம், காம்ப்ளெக்ஸ் பயிரை தின்னு பெருசா வளர மாட்டேன்னா அதுக்காக பயிரும் பொண்ணு ஒண்ணா எல்லாமே வளர்றான். சின்ன பெண்ணு ஏண்டா பொன் படத்துக்கு பொட்டு வச்சு அழகு பாக்க மாட்டேன். காலையில பூரா நிக்க வச்சே பாக்கலாம்டா. பாப்பா நீ எல்லாரும் சாமி யாரு? இந்த பஸ் சொல்லு ரொம்ப அழகா இருக்காரு. பாலாஜா பஸ் ஸ்டாண்ட் ஐஸ் விற்கிறவர் ஐஸ் இல்ல அங்க மசாலா சப்ஜி எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு படுத்துறீங்கடா. என்ன பண்றாங்க? ஆனா உங்க 2 பேர் குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்றா. அதுக்கு முன்ன விழுப்புரம் போன விட்டு நான் வீட்டுக்கு போய் வந்துருவேன். சரியம்மா வா. நாட்டி பேச்சு உதற வேண்டும். நாட்டியமா? ஆமா. யாருக்காக? சாமிக்காக. என்ன சாமிக்காக? கலப்பணம். என்ன கலப்பணம்? நாட்டியத்தை. நாட்டியம் தானே. நாட்டியத்துல சாமி வந்து ஒழுங்கு தன்னை மீறி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்பனா அவ்வளவு பர்ஃபெக்ட் பண்ணுவ நீ. சுவாமி அவ்வளவோ முற்றம் கொடுக்க முடிவாரியா? அப்படிதான் சொல்றேன். நீ அவரு இது தெரியாது உனக்கு. கம்மி தெரியாது. கலப்பணி எப்படின்னா காதலை மகனே காணும் நன்னாளிலே வானில் உலகாய் வடிவிலாய் முடியினை ஆனந்தம் பாடினே. மயிர போடுங்க. என்ன கழிப்பியா? பின்ன என்ன சும்மா தானே என்ன காட்சி பண்ணியா? போடா பாலம்.
அம்மா தாலி எங்கன்னா அத்துக்கு போகடா போயிட்டு ஆளி அம்மா தச்சுங்க இல்ல இரு சும்மா வச்சுருக்கீங்க இல்ல இல்ல மேல மேல இருந்து அடிக்கிறோம் அம்மா கீழே வாடா நீ கீழே வாடா ஏய் மொத்தம் வா போட வர முடியாது போட எப்படி அடிப்பே தெரியாது. உமால நான் மேல வந்தேன்னா நான் எப்படி அடிப்பேன் எனக்கு தெரியாது. டேய் உர்ரா இப்ப என்னத்துக்கு கோவப்படுற? டேய் தூத்தம் ஒண்ணு போடா கம்முன்னு அம்மா நின்னு பேசி கிடக்குறேன் நான் வாங்கி கிடக்குறேன் என் கஷ்டம் எனக்கு தெரியும் உனக்கு என்ன கருவிட்டா வர முடியுமா முடியாது? வர முடியாதா? சரி போ வர பையா பூவாரத்தோ விநாயகா என்னடா சிலை எதனா வச்சுக்கிறியா? இல்ல இப்பதான் தூக்கி வைக்கணும் அதை யாரோ சிலை வச்சுக்கிறாங்க. பூவாரத்தா பையா டேய் நாட்டு அங்க இருந்த சிலை எங்க வருது? அது பின்னாலே வந்து போடுது. போ கொஞ்சம் முன்ன போ. பேச்சு தெளிவா பேசுறா. திடீர்னு மேடையில செத்துட்டுனா எங்க அம்மாவுக்கு புள்ளையா வருவானான்னு கேளு. புள்ள கொடுப்பானாக்கா அது அத்தை வேறடா. உங்க அம்மா எப்படியாப்பட்ட ஆளு கோட்டை ஆளு ஜெயமதா தோறனாக்கா அவன் கிடுக்கிட்டு நாட்டுக்கு சிரிக்காத சூத்து வயல பத்திக்கிட்டு எப்பவுமே தெரியுமா யாருமே தரக்குறை நிக்க கூடாது. மனுஷனா பிறந்தா கடவுள் நம்ம சத்தியமா யாரு கண்ணால பார்க்க போறது கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கு யார் தெரியுமா கடவுள் ஆபத்தில் இருக்கக்கூடிய சிக்கி தவிக்கும் போது உதவிக்கார நீக்கி ஆபத்திலிருந்து விடுவிக்கிற மாதிரி அவன் தான் முதல் கடவுள். ஒருவேளை சோறு வரதார போடுற மாதிரி அவன் ரெண்டாவது கடவுள். இந்த மாதிரி கோயிலுக்கு கத்துக்கோ காலில் வேறுனா கட்சியில காலை வர போறான் அது தெரியாது. அறிவாட்டம் சொல்லி எனக்கு இப்ப கைவாட்டுமா நீதான் கைவாட்டா அதான் சொல்லுங்க. கோட்டு ஜெயமல்லா குறைவில்லாம சீரும் சிறப்பு மணிமகன் எங்கே வைத்தான் 9 நவரத்தங்கள் வைத்த மணிமகனும் எங்கே எவருக்கெல்லாம் தலைவர் தேவேந்திரன் தேவேந்திரன் சிறத்து அலங்கரிக்கிறது. அந்த மணிமகத்தை கொண்டு வந்து எனக்கு சுட்டு மேல வைக்கிறார். ஆமா ஐயா இப்ப தேவனம் புறப்பட்டு மணிமகனுக்கு வர வேண்டும். இந்த மலர்களை பறித்து ஆறுமகத்தொடுத்து எப்படி போகணும்?